இலங்கையின் ரூபாய் மிகவும் பலவீனமான நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ளமை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகும். இலங்கைக்குள் சிறிய அளவிலான டொலரையாவது வைத்திருக்கும் மனிதர் கூட அதனை மாற்றாமல் வைத்திருக்கின்றார். ஆகவே அமைச்சரே, நாம் ஆபத்தான நிலையிலேயே இருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே IMF வேலைத்திட்டத்திற்குள் அந்த செயற்திறன் அளவுகோல்களுக்கு அமைய விடயங்களை செய்து ஒவ்வொரு குறிகாட்டியிலும் எதிர்பார்த்ததை விட சிறந்ததொரு நிலையை அடைந்து கொண்டமையினாலேயே 2025 பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்து கொண்டோம். அவ்வாறென்றால் இந்த மே மாதம் 27ஆம் தேதியிலும் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளுக்கான தவணை பணமாக $200 மில்லியன் எங்களுக்கு கிடைப்பதற்காக பணிப்பாளர் சபையிடமிருந்து அது கிடைக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். அதற்கு சாட்சியாக நேற்று இலங்கையின் நிர்வாக எமது நாடு தொடர்பில் பொறுப்பாக உள்ள எவன் பபஜோஜு லிங்கின் பதிவில் ஒரு பதிவினை நான் வாசிக்கின்றேன். அவருடைய இந்த பதிவில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் காண்பிக்கப்பட்டுள்ளது. வலுவான பொருளாதார ஸ்திரத்தன்மையை இருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல், நாங்கள் கையிருப்புகளை கட்டியெழுப்புவதில் சிறப்பானதோர் முன்னேற்றம் அதற்குள் காணப்படுகிறது. கடந்த காலத்தை விட மிகவும் வலுவாக காணப்படுகிறது. இலங்கையின் இன்றைய கொள்கை கட்டமைப்பு கடந்த காலத்தை விட அதிகரித்துள்ளது. அமைச்சரே, எரிபொருள் தொடர்பிலேயே நான் இந்த விடயத்தை எழுப்பினேன். டீசலுக்கு $100 அதிகமான மானியத்தை அரசாங்கம் செலுத்துகின்றது. இப்போது நாம் இந்த செலுத்தும் எரிபொருள் மானியத்தை ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்தும் ஒரு மனிதருக்கும் எரிபொருள் மானியமாக வழங்குகின்றோம். இந்த எரிபொருள் மானியத்தை உடனடியாக இல்லையென்றால் நாம் இப்போது கொஞ்சம் பொருட்களை இறக்குமதி செய்வதை தற்காலிகமாக, இப்போது வாகனம் போன்ற ஒன்றென்றால் 2இல் 1 ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். எரிபொருள் விலை 50% அதிகமான அளவில் அதிகரித்துள்ளதாக கூறி அதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இது எதிர்காலத்தில் குறைவடையும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாம் எதிர்காலத்தில் அந்த விலைகளில் நடத்தைக்கு ஏற்ப உரிய விலை மாற்றங்களை செய்வதா இல்லையா என்ற தீர்மானங்களை முன்வைப்போம். அதற்கு தற்போதைய சூழ்நிலையில் அவ்வாறானதோர் மாற்றத்திற்கு மேலதிக மாற்றம் ஒன்றுக்கான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. எந்த விதத்திலும் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கோ பொருளாதாரத்தை இல்லாமலாக்குவதற்கோ தீர்மானம் எடுக்கப் போவதில்லை. தகவல்களை அடிப்படையாக கொண்டு அதற்கான தலையீடுகளை மேற்கொள்ளவே எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முடிந்தளவுக்கு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும்.